மூன்றாவது மொழியாக ஹிந்தி கட்டாயம் என மகாராஷ்டிர அரசு அண்மையில் அறிவித்ததற்கு அம்மாநிலத்தில் கடும் எதிர்ப்பு. மராட்டிய அரசு ஹிந்தி கட்டாயம் என்பதற்கு கடும் எதிர்ப்பு என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். கூடுதல் விவரம் என்ன, சொல்லுங்க. மராட்டிய மாநிலத்தை ஆளக்கூடிய பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த பாஜக கூட்டணி அரசு தற்பொழுது மராட்டிய மாநிலத்தை ஆண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் ஒரு முக்கியமான அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார். அதன்படி மகாராஷ்டிரா மாநிலத்தை பொறுத்தவரை இந்தி மொழிக்கு மாற்றாக அங்கு மராட்டி மட்டும்தான் கட்டாய மொழி என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த நிலையில்தான் அதனை குறிப்பிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு க ஸ்டாலின் இந்த கேள்வியினை எழுப்பியிருக்கின்றார். அதன்படி மூன்றாவது மொழியாக இந்தி கட்டாயம் என மகாராஷ்டிரா அரசு அண்மையில் அறிவித்ததற்கு அந்த மாநிலத்தில் கடும் எதிர்ப்பு எழுந்ததை குறிப்பிட்டிருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் இந்திக்கு எழுந்த கடும் எதிர்ப்பால் தற்போது மராட்டிய மாநிலத்தில் மராட்டி மட்டுமே கட்டாயம் என்ற அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் கூறியிருக்கின்றார் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இந்தி பேசாத மாநிலங்களில் இந்தி திணிப்புக்கு எதிராக பொதுமக்களின் கண்டனத்தால் எழுந்த பதற்றத்தின் வெளிப்பாடுதான் இந்த மொழி குறித்து அவர்களுடைய நிலைப்பாட்டு மாற்றம் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் மூன்றாவது மொழியாக இந்தியை ஏற்க முடியாது என்று பாஜக கூட்டணி ஆளக்கூடிய மராட்டிய அரசே கூறியிருக்கின்றது. மராட்டி தவிர வேறு எந்த மொழியும் மகாராஷ்டிரத்தில் கட்டாய மொழியாக இருக்க முடியாது என்கின்ற அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சருடைய நிலைப்பாட்டை மத்திய அரசு அங்கீகரிக்கின்றதா என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் மூன்றாவது மொழி விவகாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடியும் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானும் இது குறித்து தெளிவுபடுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். புதிய தேசிய கல்விக் கொள்கையின்படி மூன்றாவது மொழியாக இந்தியை கற்பிக்க தேவையில்லை என்று மத்திய அரசு சுற்றறிக்கை அனுப்புமா என்ற கேள்வியினையும் எழுப்பி இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் கட்டாய மூன்றாவது மொழியை கற்பிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழகத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்ட 2150 கோடி நிதி விடுவிக்கப்படுமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.